ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கூடவே அமேசானோட வாட்ச் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தலாம். அரைக்கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்குறோம் இது நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து தண்ணிலாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதில் ஊறி இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாகவே இருக்கும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாகவே இருக்குது. இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் வேணும்னா அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை அப்படின்றனால கொஞ்சமாக இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகாவை வந்து மிக்சியில் 1-2 அரைச்சிருக்கேன். ஸோ கூடவே வந்து ஒரு அரை பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையே நல்லா பிச்சுட்டு 1-2 பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். கூட நீங்கள் கொத்தமல்லி தழை, புதினா தழை அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியை வந்து துருவிட்டும் பூண்டை நைஸாக துருவிட்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணியில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை செஞ்சும்போது அந்த எள்ளில் உள்ள அந்த கலர் வந்து அப்படியே ஒட்டியிருக்கு. அவ்வளோதான், மாற்றணும். ஸோ டைம் இல்லாதனால இட்லி துணி மாற்றாம வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வேக வைக்கும் போது நல்லா சன்னமாக அரைக்கரண்டியை வச்சுட்டு நல்லா லைட்டாக அமுத்தி விட்டு ரொம்ப சன்னமாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட நல்லா இருக்காது. இது வேக வச்ச இந்த பாசி வெந்தாச்சு. இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது வெந்து எடுக்கிறதுக்கு. ஒரு 7 நிமிஷத்துலேயே ரொம்ப அழகாக வெந்துடும். ஸோ எடுக்க வருதான்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல சன்னமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாவே வெந்து வரும். பாருங்கள் எந்தளவுக்கு சன்னமாக இருக்குன்ட்டு. இது மாதிரி சன்னமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எல்லா மாவுமே வேக வச்சு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 9 கிடச்சிச்சு. அதில் 1 வந்து வெறுவாயாலே சாப்பிட்டாச்சு, அப்படியே சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வதங்குச்சு அப்படின்னா அந்த கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து அந்த இதில் சேரும்போது கூட கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கலர் தேவையில்லை அப்படின்னா இப்படியே நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இதுவே பார்க்க ஆல்ரெடி மஞ்சள் கலரில் இருக்கனால நமக்கு தேவையில்லை. இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டைமாக இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட கரம் மசாலா, கறி மசாலா தூள் இதெல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் நல்லா அந்த வெங்காயம் செவந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இது மாதிரி செய்ய பிடிக்கல அப்படின்னா நல்லா கட் பண்ணி கூட எண்ணெயில் நல்லா பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் திருப்பி விட்டு நான் வந்து லைட்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஸ்வாலோ ஃப்ரை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம அதிகமாக எடுத்துக்காத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணிக்கிறோம். டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அதிகம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு அழகாக மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அமேசானோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா IK அப்படின்ற கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். எல்லாமே நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட மென்ஸ் வாட்ச் தான். 1-2 வந்து லேடிஸ் வாட்ச் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஸ் வாட்சில் இது வந்து ஐஏகே அப்படின்ற கலெக்ஷன்ஸ். இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கும். வீடியோக்கு அந்த அளவுக்கு கிளியராக எனக்கு தெரியுதான்னு தெரியல, பட் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பேக்கிங் ரொம்ப சூப்பராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அமேசானோட ஆஃபர்ஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அங்கங்கே நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சுடைய ரேட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பையிங் லிங்க். நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருக்குன்னா பையிங் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ரோஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லோ கலரில் அந்த சல்கரில் இருக்குது. ஸோ இது மாதிரி செயின் மாதிரி தான் நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரேட் அண்ட் ரிவ்யூஸ் நிறையவே இருக்குது. பயப்பட தேவையில்லை, தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும். இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, நல்ல வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள். ஸோ அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் வாங்குறப்ப ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லைஃப் லாங் வரும். ஸோ பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு சீக்கிரமாக அந்த கலர் போயிடும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம். அடுத்துமே நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயின் கலெக்ஷன்ஸ் தான். ஹெச்எம்டி அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் உள்ளுக்குள்ளே வந்து அந்த டைனமிக் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா டேட் தெரிகிற மாதிரி ஆல்ரெடி அதில் டேட் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் வந்து அந்த சில்வர் வார் இருக்குல்ல, அந்த சில்வர் வாட்ச் மாதிரியான இது இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 1 2 3 அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. மேலே வந்து 0 6 9 இது மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு சைடில் உள்ள அந்த இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா ரன்னிங் ஆகும், அது மாதிரி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ரிவ்யூக்கு அப்படின்றனால இது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணலை. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க, பேட்ரி போட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டலோ அப்படின்ற ஒரு வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் வார் வச்ச மாதிரி. இதுக்கு வந்து வாரண்ட்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 month 1 year அது மாதிரி வாரண்ட்டியோடு தான் இருக்குது வாட்சஸ் எல்லாமே. இது வந்து ஒரு சில்வர் வார் வச்ச மாதிரி ஒரு லேடிஸ் வாட்ச் மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா தெரியுங்க பாருங்கள் இந்த சைடு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக பூ டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு டேட்டு வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் அண்ட் டேட் க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வார் வந்து ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன். பாருங்கள் பின்னாடி இந்த சைடு இருக்குது பாருங்கள். இது வந்து கிறிஸ்டலா அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ்டோன் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இதுவுமே வந்து ஒரு லேடிஸ் வாட்ச் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் வார் வச்ச மாதிரி, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம சாரீஸ்க்காக இருக்கட்டும், சுடிதார்ஸ்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டு போகிறப்ப ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில வாட்சஸ்க்கெலாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்சபிளாக வேணுங்கிற கலர்ஸ் கூட இருக்கும். இது மாதிரி நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கும். வாட்ச் பின்னாடி வந்து செயின் வந்துட்டு உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்து நம்ம லாக் போடுற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஷனாக நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வாட்சஸ் வந்து இது வந்துட்டு பிராண்ட் நேம்லாம் எதுவுமே இல்லை, பட் ரேட் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டைப்பில் இருக்குது. நம்ம வந்து வார் வந்து நம்ம போட்டு கஷ்டப்பட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டுமே வந்து காம்போவாக வருது. நமக்கு ஒரே பேக்கிங்லேயே 2 கிடைக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒன்று பிளாக் அண்ட் ஒன் கோல்டன் கலர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே மேக்னெட்டிக் டைப்பில் இருக்குது. எடுத்துகிட்டு நம்ம கையில் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே அழகாக வந்து ஒட்டிக்குது. அந்த மேக்னெட்டிக் டைப்பில் இருக்கனால ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அதை வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. எங்கேயாவது நம்ம அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேக்னெட் அந்த ஸ்டிக்கி மாதிரி ஒட்டுது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நியூ மாடலாக எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மேக்னெட் ஒட்டுறது பார்க்குறப்போ. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கோல்டன் கலர் இதுவும் அதே மாதிரி தான் அந்த மேக்னெட்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த கோல்டன் கலரில் முள் அதெல்லாமே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வியர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு மென்ஸ் வாட்ச் தான். ஸோ இது வந்து சில்வர் வார் வச்ச ஒரு வாட்ச்சு, சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஜென்ஸ் வந்து அந்த டயல் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் அது வந்து நல்ல பெருசாக இருந்தால் தான் விரும்புகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே 1 2 3 கொடுத்துருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த சைடு எல்லாமே வாருமே வந்து பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்குது. கட்டிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைம் இயர் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் இயர் அப்படின்ற பிராண்ட் வந்து இன்னொரு வாட்ச் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வாட்ச் தான். உள்ளுக்குள்ளே வந்து குட்டியாக பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் உள்ள பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைடில் வந்து சில்வர் வார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான வாட்சஸ் தான் இது எல்லாமே. ஓரளவுக்கு பிராண்டடாகவும் இருக்குது. நமக்கு ரேட்டுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கட்டிக்கிறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் கொடுத்துருக்கப்போ பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம சுடிதாருக்காக இருக்கட்டும், சாரீக்காக இருக்கட்டும், எல்லாமே மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னாலுமே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைம் இயர் அப்படின்ற பிராண்டில் தான் இதுவும் வாட்ச் நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் வார் வச்ச வாட்ச் தான். ஸோ பேக்கிங்லாம் ரொம்ப பக்காவாக ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு நீட் அண்ட் நீட் பேக்கேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் இயர் வாட்சில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்துட்டு டேட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வாட்ச்மே நல்லா ஷைனிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் வந்து வாட்ச் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது கையில் எடுக்கும்போது. ரைட் சைடில் வந்து நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கலரில். அதை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும். அவ்வளோதான், வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் வாட்ச் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.